ஹலோ டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒர்க் போயிட்டே எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபரான ஷாலிஹா ஷாலு அப்படின்றவங்க ஒர்க்கிங் உமனுக்கு ஸ்டடி பிளான் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எப்படி அவங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டடீஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு டைம் லைன் பிளான் வந்து உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருந்துருப்பேன். ஸ்டடி பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒர்க் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிளான் நீங்கள் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு. இந்த வீடியோவில் ஒர்க் போகிறவங்க எந்த மாதிரி டைமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், எந்த டைமை நீங்கள் படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a great applause because you can manage both. ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஒர்க்குக்கும் போய் உங்களோட ப்ரொஃபஷன் அண்ட் உங்களுடைய கேரியர் ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ், ஓகேங்களா? உங்களை நீங்களே ப்ரௌடாக திங்க் பண்ணிக்கோங்க. உங்களால் ரெண்டு விஷயத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன், வீட்டில் ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி நான் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை அஃபிஷியலாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ, நான் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகிறதுனால நான் எப்படி ஸ்டடீஸ்க்கு தனியாக டைம் ஒதுக்க முடியும், அது ரொம்ப ஹார்டான திங், அதுக்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஃபால்ஸ் மித் வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி அது கிடையாது. நீங்கள் தான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் வெல் அண்ட் குட். பிகாஸ் ஃபேமிலியும் பார்த்துட்டு ஒர்க்குக்கும் போக முடியுதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டசன்ட் மேட்டர். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்படி டைம் தான் உங்கள் ப்ராப்ளமாக இருந்தால் உங்களால் வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிருக்கவே முடியாது. பட் டைம் உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுனால தான் யூ கேன் டூ த போத். ரெண்டுமே நீங்கள் செய்கிறீங்க. ஸோ உங்களுடைய விஷயம் என்ன இந்த இடத்துல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். அந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் தான். ஸோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்கிறது தான் மேட்டர். டைம் மேனேஜ்மெண்ட்டையும் தாண்டி நான் வீட்டு வேலை முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறேன், ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் என்னோட கோல் நோக்கி ஓடுறதுக்கு என்கிட்ட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்காக நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், அதுக்காக நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்கிறது தான் இங்கே மேட்டர். ஷெடியூல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு உங்கள் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னா, நீங்களாக தான் வில்லிங்காக ஒர்க் போகிறேன்றதில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா? இப்போ படிக்கணுங்கிற ஒரு டிசிஷனும் உங்களோட ஓன் வில்லிங் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பேர்டன்ஸ்லாம் பார்க்கவே கூடாது. ஒர்க் போயிட்டு வந்துட்டு திருப்பி படிக்கணுமா, ரொம்ப டயர்டாக இருக்குமே, மறுபடியும் பார்க்கணுமா, காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணுமா, லேட் நைட் படிச்சுட்டு தூங்கணுமா, இந்த மாதிரி தாட்டெல்லாம் இருந்துச்சுன்னா வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அப்போ உங்களுக்கானது கிடையாது, ஓகேவா? என்னால் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நான் என்னோடய கோல் நோக்கி ஓடுவேன், அதுக்காக நான் எஃபோர்ட் போடுவேன், அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுவேன். இந்த பிஜி எக்ஸாமை நான் கண்டிப்பாக கிராக் பண்ணி ஒரு பிஜி அசிஸ்டண்ட் ஆவேன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஒரு டேவோட பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை விடவே உங்களுக்கு கொஞ்சம் க்ரூஷியலாக தான் இருக்கும். பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 hours, நியர்லி 8 to 9 hours உங்களோட ஒர்க் டைமுக்கே கண்டிப்பாக போயிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பிளானை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த பிளான் ஓகேவாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதுலேயே சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கோங்க. ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock நீங்கள் எந்திரிச்சிருங்க. 5 to 6:30 இங்கே ஒரு 1.5 hours வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஹார்ஸ். ஏர்லி மார்னிங் ரொம்ப பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல ஒரு டாபிக், ஒரு மேஜரோ இல்லை சைக்காலஜி டாப்பிக்கோ ஏதோ ஒன்று எடுத்து அந்த 1.5 hour நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 o'clock to 6:30 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டடி டைமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் 6:30 to 9 o'clock வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுற ஒர்க்கோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்குக்கு கிளம்புற மாதிரி, ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பீங்க, அந்த ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு 6:30 to 9 o'clock வந்து நீங்கள் அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நியர்லி ஒரு 2.5 hours இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. தென் 9 to 5 கையே வைக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒர்க்கில் இருப்பீங்க. 9 o'clockலேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் நியர்லி 8 hours, இல்லை ஒரு சிலருக்கு 9 hours ஆகும். இந்த ஒரு 8 hours வந்து ஃபுல்லாகவே ஒர்க்குக்கு போயிடும். இந்த ஒர்க் டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃப்ரீ ஹார்ஸ் கிடச்சிச்சின்னா ஒரு 1/2 hour, 1 hour, இல்லை 10 minutes, 15 minutes எது கிடைச்சாலும் ப்ரீவியஸர் கொஷின் ஏதாவது அனலைஸ் பண்ணி பாருங்கள், இல்லை ஏதாவது எம்சிக்யூஸ் பாருங்கள், நீங்கள் மார்னிங் படித்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், இல்லை அந்த டாப்பிக்கான கொஷின்ஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா பாருங்கள். ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய டைமையும் இந்த ஒரு 4 or 5 months வந்து நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 o'clock ஒர்க் முடிஞ்சால் கூட
மேபி நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சிலருக்கு ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 o'clockலேருந்து ஒரு 6 ஒரு 1 hour ஒரு 1 hour எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கோ இல்லை வீட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி வரதுக்கோ அந்த மாதிரி ஒரு 1 hour ட்ராவலுக்கே நீங்கள் போயிட்டா கூட திருப்பி உங்களுக்கு ஒரு 6லேருந்து ஸ்டடிக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் 2 வீலரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சிலர் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் பஸ்லேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த 1 hour ட்ராவல் டைம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆடியோ ரெக்கார்டட் கிளாஸ் இல்லை ஏதாவது யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்து ஒரு சில டாப்பிக்கை நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 6 o'clock நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு உட்காந்திங்கன்னா கூட 6லேருந்து 7:30 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1.5 hours இங்கே ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்கும். இதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 7:30லேருந்து 8:30 or 9 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குக் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதோ, தென் ஹவுஸ் ஹோல்ட் திங் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்க்குறது, இல்லை உங்களுடைய டின்னர் முடிக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த 7:30லேருந்து 9 வரைக்கும் 1.5 hours உங்களுக்கு இது கிடைக்குது. இதை வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை குக் பண்ணுறதுக்கோ இல்லை டின்னர் சாப்பிட்றதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 9 to 10 இங்கே ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 hour. இப்போ மார்னிங் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி படித்ததாக இருக்கலாம், இல்லை ஈவினிங் வந்து படித்ததாக இருக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த 1 hourல ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை படித்த டாப்பிக்லேருந்து சில எம்சிக்யூஸ் பார்க்குறதுக்கோ இந்த மாதிரி ஒரு 1 hour வந்து மார்னிங்லேருந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நியூவாக எனக்கு எவ்வளோ ஈவினிங் ஆனாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான டாபிக் படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னிங்கன்னா இந்த ஒரு 1 hourல கூட நீங்கள் புதுசாக ஒரு டாபிக் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். 10 o'clock மேலே கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே படிக்காதீங்க, இல்லை வீட்டு வேலையை எதுவும் செய்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. 10லேருந்து 5 வரைக்கும் நியர்லி ஒரு 7 hours வந்து ஒரு நல்ல ஒரு எனஃப் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லீப்பில் கை வைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி கிடைக்கிற டைமில் படிக்கிறீங்க, அது இல்லாமல் வீட்டு வேலை செய்கிறீங்க, இதையும் தாண்டி ஒரு பிளேஸுக்கு ஒர்க்குக்கும் போகிறீங்க, 8 hours ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. அப்போது இந்த 7 hours ஸ்லீப்புங்கிறது மஸ்ட்டு. இதில் மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ பர் டேக்கு உங்களுக்கு 5லேருந்து 6:30 வரைக்கும் மார்னிங் ஒரு 1.5 hours கிடச்சிச்சு, ஈவினிங் 6லேருந்து 7:30 அங்கே ஒரு 1.5 hours கிடச்சிச்சு, நைட்டு 9 to 10 இங்கே ஒரு 1 hour கிடச்சிச்சு. அப்போது டோட்டலாக உங்கள் கையில் வந்து நியர்லி எத்தனை hours இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours இருக்குது. இந்த 4 hours வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான hours, ரொம்ப ஒரு கோல்டன் hours அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒர்க்கிங் போகாமல் வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய hours கிடைக்கும். அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம், படிக்கலாம், அந்த மாதிரி அவங்களுடைய எக்ஸ்ட்ரா ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் வீட்டு வேலை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க hour வந்து ஒரு டைமண்ட் மாதிரி. இந்த 4 hours-ஐ எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை தாண்டி உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேறு டைமிங்கே கிடையாது. இந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் கம்பல்சரி ஸ்டடீஸ்க்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னா அது உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டில் தான் இருக்குது. மேபி மார்னிங் ஒரு 1 hour நீங்கள் எடுக்கலாம், இல்லை ஈவினிங் இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 hour எடுக்கலாம். பிகாஸ் இப்போ காலையில் வந்து அந்த குக்கிங் டைம் இருக்கு இல்லையா, மேபி உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இல்லை உங்களுடைய மதர் இன்லாவோ இல்லை உங்கள் மதர் நீங்கள் யார்கிட்ட இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட வேணால் மார்னிங் அந்த ஒர்க் டைமில் 6:30 to 9 இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு 1 hour அவங்க சப்போர்ட் பண்ணால் அந்த ஒர்க் அவங்க ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஒரு 1 hour யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மார்னிங் நீங்கள் தான் பண்ணிவிட்டு ஒர்க் போகிறீங்கன்னா ஈவினிங் டின்னர் டைம் வேணால் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் தான். உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஈவினிங் வந்து அந்த 7:30 to 9 இருக்கு இல்லையா, குக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்ற டைம், அப்போ ஒரு 1 hour யாராவது ஒருத்தவங்க அவங்க டிஃபன் பண்ணிக்கிறேன், அவங்க குக்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வேணால் அந்த ஒரு 1 hour படிக்கலாம். ஸோ இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக அவங்கக்கிட்டேருந்து சப்போர்ட் கிடச்சிச்சின்னா போனஸாக உங்களுக்கு ஒரு இன்னொரு 1 hour கிடைக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறது ஃபேமிலிக்காக தான், உங்களுடைய பார்ட்னருக்காகவோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காகவோ தான் நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு இந்த ஒரு 4 மாதம் மட்டும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமை ஆல்டர்னேட் பண்ணி கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 மாதம் இந்த ஒர்க்கை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கொஞ்சம் அவங்களோட சப்போர்ட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு 1 hour நீங்கள் நல்லாவே படிக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஒரு சிலர் திங்க் பண்ணுவீங்க இந்த 4 hours-ல் எப்படி வந்து ஒரு போர்ஷனை கவர் பண்ண முடியும், எப்படி சிலபஸை முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு வரும்.
கிடைக்கிற டைமை நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். நிறைய பேர் பார்த்துருக்கோம், நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் போயிட்டே கிடைக்கிற 2 ஹவர்ஸில் இல்லை 3 ஹவர்ஸில் டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ணவங்க, யூபிஎஸ்சி கிராக் பண்ணவங்க, இல்லை டெட்டு டிஆர்பி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எல்லாம் உங்களோட அந்த எஃபோர்ட்டில் தான் இருக்கே தவிர இட்ஸ் நாட் அபவுட் த டைம். அந்த டைமுங்கிறது கிடைக்கிற எல்லாருக்கும் சேம். இந்த 24 ஹவர்ஸ்னால் எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். அதை யார் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த 4 மணி நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஹவர்ஸை வந்து எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. இதை விட போனஸாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்து இந்த 4 மணி நேரங்கிறது 8 மணி நேரமாக கிடைக்கும். இன்னும் ஒரு 4 மணி நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். இந்த கிடைச்சிருக்க இந்த கொஞ்ச நேரத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கிடைக்கிறதே கொஞ்ச நேரம். அதில் வந்து 2, 3 நிறைய மெட்டீரியல் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் ஆகாமல் அந்த லிமிட்டட் டைமில் லிமிட்டட் மெட்டீரியல் வச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் போர்ஷனை. தென் உங்களோட ஓன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1/2 hour ஆகுது, 2 hours படிக்கிறேன், 1 hour படிக்கிறேன்னா அதில் ஒரு 20 minutes ஆகுது, 1/2 hour ஆகுது உங்களோட ஓன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ்க்கு வாங்க. தென் நிறைய டெஸ்ட்டு சீரீஸ் அடிங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எம்சிக்யூஸ் பாருங்கள், நிறைய டெஸ்ட்டு சீரீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு டாபிக் முடிச்சுட்டு அந்த கொஷினை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1க்கு 2 டெஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த டைம் ஷெடியூலுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வீட்லேயும் ஒர்க் பண்ணுறீங்க, வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் உட்காரும்போது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதையும் தாண்டி எந்தளவுக்கு நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சரே டிசைன் ஆக போகுது. அதனால் இந்த ஒரு 4 மாதத்துக்கு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க. டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உங்களோட கோலை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக திஸ் இயர் யூ வில் பிகம் அ பிஜி அசிஸ்டன்ட். அதை மனசில் வச்சுட்டு படிங்க. ஷுவராக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த டைம் ஷெடியூல் வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது தெரியல. உங்களுக்கு எப்படி வந்து டைம் ஆல்டர்னேட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 hours வந்து எப்படியாவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். கீப் ஆன் ஒர்க். நிறைய ஹார்ட் ஒர்க் அண்டு ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டையும் போட்டு உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி படிக்கிறேன், நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரு ஷெடியூல் பிளான் பண்ணிக்கோங்க. மந்த்லி பிளான், வீக்லி பிளான் அண்ட் டெய்லி பிளான் இது எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஸ்டடியை பிளான் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. நமக்கு செப்டம்பர் ஆர் அக்டோபரில் கண்டிப்பாக உங்களுக்கு கால்ஃபர் வந்துடும். ஜான் ஆர் ஃபெப்ரவரிலாம் எக்ஸாமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இருக்கிற இந்த கொஞ்ச நாள் தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய இயர்ஸ்க்கு எல்லாமே ஒரு சீடு மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப்க்கு இந்த ஒரு 4 or 5 months கஷ்டப்பட்டால் தப்பில்லை. ஸோ நல்லா எஃபெக்டிவாக படிங்க. உங்களோட ஸ்டடி டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நம்மளோட ட்ரைன் யுவர் பிரெயினில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. வில்லிங் இருக்கவங்க இந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் அவைலபிள் இருக்குது. ஒரு டாப்பிக்கும் நியர்லி 20 to 25 கொஷின்ஸ் கவர் ஆகிடும். அண்ட் யூனிட் டெஸ்ட் இருக்குது. இப்போ 10 units மேஜரில் இருக்குன்னா 10 unitsமே ஈச் யூனிட்ஸ் 100 கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. 3 யூனிட்ஸாக ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு மாடல் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சைக்காலஜி டெஸ்ட்டும் அவைலபிள் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. இது தாண்டி ரெக்கார்டட் கிளாஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு மேஜர் அண்ட் சைக்காலஜிக்கு உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.